வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நீண்ட காலமாகவே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜூலை இறுதி, அதிலையும் குறிப்பா ஆகஸ்ட் 1 முதல் 8 வரை பரவலான மழை பொழிவு இருக்கிறது என்று சொல்லி இருந்தோம். நேற்றைக்கு டெல்டாவில் பரவலாக மழை. நேற்று முன்தினம் மன்னார்குடிக்கு வடக்கே, நேற்றைக்கு மன்னார்குடிக்கு தெற்கே வடக்கேயும் பெய்திருக்கிறது. சென்னை எல்லாம் 13 சென்டிமீட்டர் பெய்திருக்கு அதிகபட்ச மழை. குறைந்தபட்சம் 1 சென்டிமீட்டர் இருந்து 13 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை முழுவதும் பரவலான மழை. சென்னை மாவட்டம் ஃபுல்லாவே. அதே போல திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அப்படியே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்திலேயே ஆங்காங்கே, திருச்சியிலேயும் குறிப்பா புள்ளம்பாடி, இந்த சுற்றுவட்டார பகுதி இன்னும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. ஏன் ஈரோடு மாவட்டம், மொடக்குறிச்சி, அரச்சலூர் பகுதிகளிலையும் மழை. அப்படியே நாமக்கல் மாவட்டத்திலையும் நுழைந்து மழை. சேலம் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரியிலையும் மழை. திருச்சி மாவட்டத்திலையும் நல்ல மழை. இப்படி இருக்கிறதுல நிறைய இடங்கள்ல ஒதுக்கி இருக்கு. அந்த இடத்துல இன்னைக்கு நாளைக்கு பெய்யும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வறட்சி அப்படின்னு சில வார்த்தைகளை நம்ம சொல்ல விரும்பல. இறந்தே போயிடுவோம் அப்படின்லாம் ஒரு அச்சுறுத்தும் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. நம்ம சொன்னோம் மழை பெய்யும், ஆகஸ்ட் தான் மழை பெய்யும்னு அதுக்கு நிரூபித்து கொண்டே இருந்தோம். நம்ம எப்பொழுது நம்ம மழை பெஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு பல ஆண்டுகளா உங்களுக்கு கைபேசி அழைப்புல அழைத்தவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நினைவுபடுத்தியும், ஒவ்வொரு அறிக்கையிலையும் அணைகள் ஆகஸ்ட் 15க்கு மேலதான், ஆகஸ்ட் ஆடிப்பெருக்குக்கு மேலதான் நிரம்பும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15, 18க்கு மேலதான் கொஞ்சம் நிரம்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஆகஸ்ட் 2லிருந்து நம்பிக்கையூட்டும் மழை பொழிவு கிடைக்கும். கபினி அணை நிரம்பும். எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். கேரளாவிற்கு பாதிக்கும் மழை, நிலச்சரிவு அச்சம் இருக்கிறது என்றையும் அதையும் குறிப்பிட்டிருந்தோம். எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கு. நேற்றைக்கு நாம தெரிவித்திருந்தது வடகடலோரம் டெல்டால நல்ல மழை பொழிவு கொடுக்கணும். அதே போல கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு வரக்கூடிய நாட்களும் இருக்கு. 12ஆம் தேதி வரை மழை இருக்கு. 10ஆம் தேதி வரை நல்ல மழையே இருக்கு. இதுல குறிப்பா 8ஆம் தேதி வரை பரவலான கனமழை இருக்கு. இன்றைக்கு தேதி 5, 6, 7, 8 இன்னும் 4 நாட்களுக்கு பரவலான கனமழை இருக்கு. இதுல இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பெய்த இடத்துல பெரிதா இருக்காது, ஆனால் இருக்கும். நேற்றைக்கு பெய்யாத இடம், நேற்று முன்தினம் பெய்யாத இடங்கள்ல இன்றைக்கு இருக்கும். ஆக நேற்றைக்கே ஈரோடு கிடைத்து விட்டது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்னைக்கு அந்த மாவட்டத்துல மேலும் பல இடங்கள்ல கிடைக்கும். அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்துல, திருச்சி மாவட்டத்துல ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல, புதுக்கோட்டை மாவட்டம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்றைக்கு கிடைக்கும். அதே போல கடலூர் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம், திருவண்ணாமலை ஒதுக்கி இருக்கக்கூடிய, கள்ளக்குறிச்சி ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் இன்றைக்கு கிடைக்கும். நாளை இன்னும் கூடுதல் பரப்பில் தான் இருக்கும். இன்றைக்கு நேற்றைக்கு மழை பெய்து குளிர்ச்சி அடைந்த வானம், காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டுக்கு கிழக்கத்தான் நீடிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த காற்று சுழற்சியை முதலில் அறிவித்தது நாம். காற்று சுழற்சி இந்த நேரத்தில் உருவாகுமா? இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாக போகிறது என்று சொல்லியிருந்தோம். அந்த காற்று சுழற்சி தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டித்தான் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த வளிமண்டல சுழற்சி சுமார் 4500 மீட்டர்ல இருந்து 8000 மீட்டர் வரைக்கும், 4.5 கிலோமீட்டர்ல இருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது கீழே இறங்கி வந்து ஒடிசாவில் போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள போய் அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கு வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அதே போல பசிபிக் பெருங்கடல்ல பார்த்தீங்கன்னா தாய்வான் மற்றும் சீனாவை தாக்குவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது டால்பின் புயல். கடுமையான வெள்ளப்பெருக்கையும் காற்று சேதத்தையும் ஏற்படுத்த போகிறது. 250 கிலோமீட்டருக்கு மேல் காற்று பாதிப்பையும் வெள்ள பாதிப்பை சுமார் விறுவிறென்று நகரங்கள் எல்லாம், அதாவது சீனா மற்றும் தைவான் மற்றும் ஜப்பான் பகுதி, அதனை ஒட்டியுள்ள வடகொரியா, தென்கொரியா பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கக்கூடிய அந்த புயலாக டால்பின் இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வெல்லாம் அப்படியே நேரடியாக தெற்கு சீனா மற்றும் வியட்நாம், கம்போடியா என்று அமைந்து வடக்கு வங்கக்கடல், வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி வரும் என்று சொல்லி இருக்கிறோம். நேற்றைய மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். நேற்றைய மழைப்பொழிவு அரியலூர் மாவட்டத்தில் குறைவான மழைப்பொழிவு பெய்திருந்தாலும் ஆங்காங்கே மழை. ஆனால் மழைமானி உள்ள இடத்தை விட மழைமானி இல்லாத இடங்கள்ல தான் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே அதே போலதான். தாம்பரம் 21 மில்லிமீட்டர், அதே போல மாமல்லபுரம் 17 மில்லிமீட்டர். இன்னும் அனைத்து செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழைதான். சென்னையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணை 134 மில்லிமீட்டர், அதாவது 13.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அயப்பாக்கம் 90 மில்லிமீட்டர், 9 சென்டிமீட்டர். மேலும் கொரட்டூர்ல 70 மில்லிமீட்டர், 7 சென்டிமீட்டர். மணலி நியூ டவுன் 67 மில்லிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. எண்ணூர் 64 மில்லிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர் அங்கேயும். மேலும்
பள்ளிக்கரணையில் மேலும் ஒரு பக்கம் 63 மில்லிமீட்டர், அதே போல மடிப்பாக்கம் 62 மில்லிமீட்டர், 63 அங்கேயும் 6.3 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அதே போல மேடவாக்கம் 6 சென்டிமீட்டர், கொரட்டூர் 59 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர், நெற்குன்றம் 6 சென்டிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் 52 மில்லிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டருக்கு மேல, விம்கோ நகர் 49 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் நெருக்கமா மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இது ஒரு பெரிய பட்டியல், சென்னை பட்டியல் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேலும் பல மாவட்டங்களில் மழை பொழிந்திருந்தாலும் கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் இப்பொழுது அறிவிக்கிறேன். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை 46 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மொடக்குறிச்சி 15 மில்லிமீட்டரும், மேலும் வரட்டுப்பள்ளத்தில் 14 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நேற்றைய மழை பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் முள்ளங்கினா விளை மழை, கேரளாவில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிடைக்கப்பட்டதை மட்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் 62 மில்லிமீட்டர், கலவை PWD 16 மில்லிமீட்டர், வாலாஜா 12 மில்லிமீட்டர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 30 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டரும், அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இளையான்குடியிலையும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மழைமானி இல்லாத இடங்கள்ல தாங்க அதிக மழை. நேற்றைக்கு தாலுகா அலுவலகம் மன்னார்குடியில மழை இல்லை, 23 மில்லிமீட்டர் தான் பெய்திருக்கு. ஆனால் மேலவாசல் மன்னார்குடியில 6 சென்டிமீட்டர் 60 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஏற்கனவே ஒரு சுற்று 3 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டர், அப்புறம் ஓய்ந்த பிறகு மீண்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் என்று 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி மழை பொழிவு வலுத்திருந்தது. மழைமானி இல்லை, அதாவது கிராமப்புறங்கள் வழியாகத்தான் போகுது. கோட்டூர் திருத்துறைப்பூண்டி விட வலுவா இல்லை, கலப்பால் போகிறது. அதாவது மன்னார்குடி பொழிந்து மன்னார்குடிக்கு தெற்கு புறமாக, மன்னார்குடி நகரை வடக்கு புறமாக நேற்று முடிஞ்சுன்னா மன்னார்குடி நகருக்கு தெற்கு புறமாக நேற்று முடிஞ்சு நேற்றைக்கு இரவு அது அப்படியே பார்த்தீங்கன்னா தலையாமங்கலம் களப்பால் வழியாக, அப்படியே எடையூர் மற்றும் எக்கல் பாண்டி வழியாக அந்த மேக உற்பத்தி நடைபெற்று தாணிக்கோட்டகம், கரையன்காடு, கற்பனகாதர் குளம் மற்றும் பெருமழை போன்ற பகுதிகள் வழியாக வாய்மேடு, தகட்டூர், பஞ்சநதி குளம், நடுச்சேத்தி, ஆயக்காரன்புலம் 4, மேலும் அப்படியே கடினல் வயல், பன்னால், கோடியக்கரைக்கு மழைப்பொழிவு அதிகம் கொடுத்திருக்கு. வேதாரண்யத்திற்கு பெரிது இல்லை, வேதாரண்யத்துக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆயக்கராம்பலத்தின் வடக்கில் அதாவது 1ஆம் தேதி இல்லை, 2 கூட இருந்தது லேசாக, 3 வலுத்தது, 4 மிகவும் வலுத்தது. இப்படித்தான் மழை. கரியாப்பட்டினம் அளவா லேசான மழை, தெற்கே போக போக கூடுதல் மழை. தகட்டூர், கோடியக்கரை இடைப்பட்ட பதில வலுத்த மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. வாய்மேட்டிலும் அதே போலதான் மழைப்பொழிவு நேற்றைக்கு பல இடங்கள்ல கொடுத்திருக்குது. அதே போல பல மாவட்டங்கள் மழைப்பொழிவு அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பட்டதும் மாலையில இன்றைக்கு விரிவாக சமர்ப்பிக்கிறேன். இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. நேற்று பெய்த இடத்தில் குறைவாகவும் பெய்யாத இடத்தில் வலுவாகவும் இருக்கும். அதாவது இதுவரை மழை பெய்யாத இடத்தில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை மீண்டும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கே டெல்டாவுக்கு இருக்கு. நேற்றைக்கு முன்தினம் ஒதுக்கிய இடத்துல இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு பரவலான மழை பொழிவு டெல்டாவுக்கு இருக்கு. டெல்டா மட்டும் இல்ல, தினசரி 8ஆம் தேதி வரை சென்னைக்கு மழை உண்டு. அதாவது நேற்று அதிகம் பெய்த இடத்தில் குறைவாகவும் பெய்யாத இடத்தில் வலுவாகவும் அதிகம், அதே போல ஓரளவு மிதமாக பெய்த இடத்துல கொஞ்சமும் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை உண்டு. 8ஆம் தேதி வரை பலத்த மழை இருக்கு. 9, 10 கொஞ்சம் தீவிரம் குறையும். 11, 12 மேலும் தீவிரம் குறைந்திருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்றைக்கு கொச்சியை மையமாக வைத்து நல்ல மழை பொழிவு கேரளாவில், அது வால்பாறை பகுதிக்கு எட்டி இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கும் எட்டி இருக்கிறது. குறிப்பாக கேரள எல்லையோர நீலகிரி மாவட்டத்திற்கு எட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதே போல உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய பரவலான மழை 8 வரைக்கும், 10, 11, 9, 10 கொஞ்சம் தீவிரம் குறைந்தோம். 11, 12 மேலும் தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் 13, 14, 15, 16 தேதிகளில் ஒரு 4-5 நாட்கள் மிகவும் தீவிரம் குறைந்திருக்கும். இருந்த போதிலும் அங்கும் வெப்பம் உயர்ந்திருக்கக்கூடிய, மலைகள் மறைக்கக்கூடிய கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிகளில் இருக்கும். அதே போல ஈரோடு, சேலம், நாமக்கல் பகுதிகளிலையும், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலையும், அதே போல கடலூர் மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதிகளிலையும், கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கும். ஆக மழை பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும். மீண்டும் அடுத்த சுற்றின் மழை பொழிவு 16ஆம் தேதிக்கு பிறகு 17, 18 தீவிரமடையும். மாத இறுதியில இறுதி 10, 15, இறுதி 12 நாள் வலுத்திருக்கும். கண்டிப்பாக
ஆகஸ்ட் இறுதி வலுத்த பலத்த மழை காத்திருக்கிறது. அது எந்த மாதிரியும் இப்பொழுது காட்டாது, பொறுத்திருந்து பாருங்கள், புரியும். இது போன்ற ஒரு காற்று சுழற்சிகள் அமையும். பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு படிப்படியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கும் ஒடிசா பகுதிக்கும், பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், செப்டம்பரிலே ஆந்திர பிரதேசத்திற்கும், செப்டம்பர் பிற்பகுதியில மத்திய ஆந்திர பிரதேசத்திற்கும், அக்டோபர் முற்பகுதியில தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேசத்துக்கும் வந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவிற்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும். அப்பொழுது தமிழ்நாட்டிலும் வடகிழக்கு பருவமழை போல செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் கொடுக்கும். தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழை பொழிவு ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முற்பகுதி எல்லாம் நன்றாகவே இருக்கிறது என்பதையும், KRS அணை இந்த மாத இறுதியில் நிரம்பும் என்றும், கபினி அணை ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது, திறப்பு குறைக்கப்படும், மீண்டும் இந்த மாத இறுதி நாட்களில் இருந்து மீண்டும் திறக்கப்படும். KRS அணை இந்த மாத இறுதியிலே நிரம்பும். கண்டிப்பாக 2 வேறு அணைகளில் இருந்தும், அதாவது கபினி, KRS இருந்தும் கண்டிப்பா இந்த மாத இறுதியிலிருந்து ஒவ்வொரு நீர் திறக்கும் அளவிற்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. செப்டம்பர் முழுவதுமே நீர்வரத்து கொடுத்து மேட்டூரை நிரப்பும், பவானி சாகரை நிரப்பும், அதே போல பரம்பிக்குளத்தை நிரப்பும், அமராவதியை நிரப்பும். செப்டம்பர் நல்ல மழை. இறுதி கட்ட 45 நாட்கள் தான் பலத்த மழைப்பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அறிக்கையை முழுமையாக கேளுங்கள், தொடர்ந்து உண்மையை உணருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.